Hello friends, welcome to SreeDeep's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப சுவையான மொறுமொறுன்னு கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனது 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு, நறுக்கி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 4 பல்லு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, 5லிருந்து 6 கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற அதை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே நான் 1 கப் கோவக்காய் எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட 450 கிராம் எடுத்துக்கிறேன். அதை நல்லா ரவுண்ட் பீசஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவும் கோவக்காய் வாங்கும்போது கொஞ்சம் சின்ன சைஸாக வாங்குங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த காய் இப்போ 80% வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போவே நம்ம கோவக்காய் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் ரோஸ்ட் ஆகி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம சுவையான முறுமுறுன்னு கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், இது கூட எல்லாம் சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீதீப் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.